வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். யமுனை நதியின் தூய்மை நிலவரங்களை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விரிவான முறையில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை சுயசார்பு பாதையில் வேகமாக பயணித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் என்னும் சாதனை அளவை எட்டியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். யமுனை நதியின் தூய்மை நிலவரங்கள் மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான எதிர்கால திட்டங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விரிவான முறையில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். யமுனை நதியின் தூய்மை பணி குறித்த பல்வேறு ஏஜென்சிகளின் செயல் திட்டங்கள் இக்கூட்டத்தில் ஏஜென்சி வாரியாக மறு ஆய்வு செய்யப்பட்டன. நதியில் சேரும் கழிவு நீரை அந்தந்த இடத்தில் வைத்தே நிகழ்நேரத்தில் அளவிடவும், கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தினார். டெல்லி நகர நிர்வாகம் நகர்ப்புற நதி மேலாண்மை திட்டம் ஒன்றை தயாரித்து மாஸ்டர் பிளான் திட்டத்துடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, ஜல்சக்தி அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் மூத்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அரசியலில் தேசிய நலனை முன்னிலைப்படுத்தியவர் சந்திரசேகர் என்றும், சமூக நல்லிணக்கம் மற்றும் தேச கட்டுமானத்தில் அன்னாரின் முயற்சிகள் எந்நாளும் நினைவில் கொள்ளப்படும் என்றும் சமூக ஊடக பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை சுயசார்பு பாதையில் வேகமாக பயணித்து வருவதாகவும், பாதுகாப்புத்துறை ஏற்றுமதிக்கான நாட்டின் உள் வலிமை உலக அளவில் தொடர்ந்து வலுவாகி வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையே எதிர்கால சக்தி என்ற தலைப்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அவர், பாதுகாப்புத்துறையில் நாட்டின் திறன்களை உயர்த்துவதே அரசின் பிரதான நோக்கம் என்றும் கூறினார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பை எட்டவும், பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்கவும் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் நடப்பு 2025ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களின் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டில் நக்சல்வாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் இதில் முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேஷ் மாநிலம் நீமச் நகரில் இன்று நடைபெற்ற 86வது CRPF நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தியாவின் கோப்ரா பெட்டாலியன் படையினர் நக்சல்வாதத்திலிருந்து நாட்டை விடுவிக்க முன்னெப்போதும் இல்லாத அளவில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், இவர்களின் அபார துணிச்சலால் நக்சல்வாதம் இல்லாத நாடாக மேம்படுவதற்கான இந்தியாவின் மன உறுதி நிச்சயமாக நிறைவேறும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்காக உயிர் நீத்த CRPF ஊழியர்களுக்கு உள்துறை அமைச்சர் தமது உரையில் அஞ்சலி செலுத்தினார். வலுவான வளமான நாடாக இந்தியா மேம்பட்டு வருவதற்கு இவர்களின் தியாகமே காரணம் என்றும், பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர் தம் குடும்பத்தினரின் நலன்களை பாதுகாக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வக்ஃபு திருத்த சட்டத்தின் அரசியல் சாசன செல்லுபடித்தன்மையை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை நடைபெற்றது. இந்த சட்டம் குறித்து நீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கான பதிலை மத்திய அரசு 7 நாட்களுக்குள் சமர்ப்பிக்கும் என்று தலைமை வழக்கறிஞர் விசாரணைகளின் போது நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வக்ஃபு சட்டத்தின் 9 மற்றும் 14வது பிரிவின் கீழ் மத்திய மாநில வக்ஃபு வாரியங்களில் நியமனங்கள் எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் உறுதியளித்தார். அரசு அறிவிக்கை மூலம் வக்ஃபு சொத்தாக அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் உட்பட வக்ஃப் சொத்துக்கள் எதுவும் அடுத்த கட்ட விசாரணை வரை வக்ஃபு அல்லாத சொத்துக்களாக மறு அறிவிக்கை செய்யப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா தலைமையில் நீதிபதிகள் திரு சஞ்சய் குமார், திரு KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க காலக்கெடு இருக்க வேண்டும் என அண்மையில் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கவலை வெளியிட்டுள்ளார். இன்று புதுடெல்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் மக்களவை பயிற்சி மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், நீதிபதிகள் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்பட்டு சட்டமியற்றும் பணிகளையும் நிர்வாக பணிகளையும் தாங்களே மேற்கொள்ளும் ஒரு ஜனநாயகத்தை இந்தியா கேட்கவில்லை என்றார்.
சட்டம் இயற்றும் அமைப்புகளும் நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறையும் ஒருங்கிணைந்து செயல்படுவது ஜனநாயகம் என்றும், நீதித்துறை நிர்வாகப் பணிகளை கையில் எடுக்க ஆரம்பித்துவிட்டால் தேர்தலின் போது யாரை கேள்வி கேட்பது என்பதே மக்களுக்கு தெரியாமல் போகும் என்றும் அவர் கூறினார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் வீட்டில் ரொக்கப்பணம் பிடிபட்டு 1 மாதம் ஆகிவிட்ட நிலையில் நிலைமைகளை தூய்மையாக்கும் வகையில் இனியாவது உண்மைகள் வெளிவர வேண்டும் என திரு ஜெக்தீப் தன்கர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduwai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் என்னும் சாதனை அளவை எட்டியுள்ளது. கடந்த நிதியாண்டின் முதல் 10 மாதங்களில் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் பொருளாகவும் ஸ்மார்ட் போன்கள் மேம்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். 2013-14 ஆண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி பட்டியலில் 167வது இடத்தில் இருந்த ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி தற்போது முதலாவது இடத்திற்கு உயர்ந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் போன் உற்பத்தியாளர்களுக்கு 2020ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடக்கப்பட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டமே இத்துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக திகழ்வதாகவும், இத்துறையில் குறிப்பாக பெண்கள் உட்பட இளைய சமுதாயத்தினருக்கு லட்சக்கணக்கில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு நீட் பயிற்சி மையங்களுக்கு 49 நோட்டீஸ்கள் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தால் அனுப்பப்பட்டுள்ளன. 24 பயிற்சி மையங்கள் மீது 75 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சித் துறையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட விதிமுறைகளை முற்றிலுமாக பின்பற்றி நடக்குமாறு பயிற்சி மையங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்களுக்காக பயிற்சி மையங்களால் வெளியிடப்படும் விளம்பரங்கள் எந்த ஒரு தகவலையும் மறைக்காத வகையில் முற்றிலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பொய் தகவல் அற்றதாகவும் அமைய வேண்டும் என்றும், குறிப்பாக போட்டித் தேர்வில் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். இந்திய கடற்படையில் இணைவது குறித்து மாணவர்களிடையே ஆர்வம் ஏற்படுத்தும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த அவர் இந்த சந்திப்பின் போது முதலமைச்சரிடம் அனுமதி கோரினார். புதுச்சேரி அரசால் ஏற்பாடு செய்யப்படும் கண்காட்சிகளில் கடற்படைக்கு தனி அரங்கு ஒதுக்கி தரவும் அவர் கேட்டுக் கொண்டார். கடற்படை அதிகாரியின் கோரிக்கைகளை முதலமைச்சர் கேட்டறிந்து உரிய ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். மனித குலத்தை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக இயேசுபிரான் சிலுவை ஏறிய நாளான புனித வெள்ளியில் அன்பின் ஒளி அனைவரின் வாழ்விலும் பிரகாசிக்கட்டும் என்றும் வாழ்க்கை மேலும் சிறக்கட்டும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நாளை புனித வெள்ளியை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். இயேசுபிரானின் அளப்பரிய தியாகத்தை நினைவூட்டுவதே புனித வெள்ளி என்றும், புனிதமான இந்நாளில் கர்த்தரின் கரங்களில் ஆறுதல் அடைந்து அவரின் தெய்வீக இருப்பை உணர்வோமாக என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய கைத்தறி மேம்பாட்டுக் கழகம் டெல்லி அருகே நொய்டாவில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி ஒன்றை தொடக்கியுள்ளது. 13 மாநிலங்களைச் சேர்ந்த திறமையாக கைத்தறி நெசவாளர்கள் 25க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பாரம்பரிய சிறப்புடன் கூடிய தங்களின் கைத்தறி படைப்புகளை காட்சி மற்றும் விற்பனைக்கு வைத்துள்ளனர். வரும் 24ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புலிகள் இனத்தை பாதுகாக்க கடந்த 2023ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடக்கப்பட்ட சர்வதேச பெரும் பூனை கூட்டணியின் தலைமையகத்தை புதுடெல்லியில் அமைக்க இக்கூட்டணிக்கும் இந்தியாவிற்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. கீழை நாடுகளுக்கான வெளியுறவு செயலர் திரு குமரன், சர்வதேச பெரும் பூனை கூட்டணியின் தலைமை இயக்குனர் டாக்டர் SP யாதவ் ஆகியோர் புதுடெல்லியில் இன்று இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கூட்டணியின் தலைமையகத்தை புதுடெல்லியில் அமைத்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செலவுகளை சமாளிக்க ஏதுவாக 150 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவு வழங்க இந்தியா இந்த உடன்பாட்டில் ஒப்புக்கொண்டுள்ளது. சர்வதேச பெரும் பூனை கூட்டணியின் தலைமையக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான விசா அனுமதி மற்றும் இதர உரிமைகள் குறித்த ஷரத்துக்களும் உடன்பாட்டில் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யமுனை நதியின் தூய்மை நிலவரங்களை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விரிவான முறையில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை சுயசார்பு பாதையில் வேகமாக பயணித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் என்னும் சாதனை அளவை எட்டியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல கடற்படை அதிகாரி
ரியர் அட்மிரல் சதீஷ் ஷெனாய் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.